உம்முடைய அடியானாகிய நான் போய். ஒரு ஆடு மேய்க்கிற பேசுற பேச்சா இது? இவன் ஒன்னும் யுத்தத்துக்கு ஒன்னும் வரல. இவங்க அண்ணனுங்களுக்கு ஏதோ ஒன்று குட்டம் செய்யறாரு அவங்க அப்பா. பாலாடை கட்டிங்களா அது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போறதுக்காக. எப்படி பாருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்க, உயிரோடு இருக்கிறீங்களா, இல்ல யுத்தத்துல எவனா காலி ஆயிட்டானா அது பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறேன். யுத்தத்துக்கு ரெடி ஆகலாம் ஒன்றும் வரல. ஆடு மச்சிருந்தோன்னா அப்படியே கூப்பிட்டு அவங்க அப்பா சில திங்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அமைச்சிக்கிற, போய் பார்த்துட்டு போ அண்ணனுங்களாம் எப்படி இருக்கான். அந்த மாதிரி வந்தவன் அவன் பேசுற பேச்சு பாருங்க எப்படி இருக்கு. நிமித்தம் ஒருவனோட இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வரணுங்க நம்மளுக்கு. பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிகிற மனப்பான்மை நமக்கு இருக்கவே கூடாது. ஐயோ மேக்ஸா வானாங்க, இன்னைக்கு லீவ் போட்டுடலாம். கெமிஸ்ட்ரியா வானா, இன்னைக்கு ஜுரம் அப்படியே கண்ணன்னு வர மாதிரி இருக்கு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. தைரியமா இருக்கணும். இன்னைக்கு என்ன எக்ஸாம் போய் பாத்துறேன், ரெண்டுல ஒரு கை பாத்துறேன். மேக்ஸ் அது எனக்கு கை வந்த காலம் சொல்லணும், வாயத்தன் முதல்ல சொல்லணும். அது கெமிஸ்ட்ரியா நான் சூப்பரா படிப்பேன், சம மார்க் எடுக்க போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லணும். கடன் பிரச்சனை அதை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன், நான் போறேன், நான் போய் ஜெயிக்கிறேன், யுத்தம் பண்றேன் நான். இது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா இதை விட பெரிய ஒருத்தர் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படி சொல்லணும். ஒரு வாயை திறக்கும் போது நல்ல வார்த்தைகள், நல்ல ஒரு விசுவாசமான வார்த்தைகள், தைரியமான வார்த்தைகள் வெளியே வரணும். அவன் சொல்றான், முடியாடியா நாங்க நான் போய் இவனோட யுத்தம் பண்ணுவேன். நான் உங்களை பார்த்து கேறேன், போய் போனா ஆனா யுத்தம் பண்ணனா கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. இந்த வாயில பேசுறது தாங்க அவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க வாயை திறந்து பேசினாவே போதும், மீதிலாம் அவர் பண்ணிடுவாரு. ஏன்னா கர்த்தர் சொல்ற, இந்த யுத்தம் உங்களோடது அல்ல. அவர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவார். அவர் பார்த்து பெறலாம், சொன்னா போதும். ஹலோ, you just speak, you just declare what God has said.